மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன தம்பி கிட்ட இருக்க போட்டோவை நம்ம துளசி வந்து பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம துளசி. அதாவது அவங்களுக்கு பேச்சே வரல. உடனே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு சின்னம்மா என் ஆள் ஃபோட்டோ எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கால்ல, இப்போது அவள் எங்கே இருக்காளோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து சொல்லவும், உடனே நம்ம துளசி ஃபோட்டோவோட அங்கேருந்து கிளம்பி ரொம்பவே வேகமாக ஓடி போய் அவங்க ரூமில் அதாவது பெட்டு மேலே படுத்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சின்னம்மா எதுவுமே பேசாமல் அந்த ஃபோட்டோவுமே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகவும், இங்கே நம்ம துளசி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன சின்னம்மா என்னாச்சு, எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து சின்ன தம்பி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான், நீயும் நானும் தான் சின்ன வயசில் ஒன்றா படிச்சிருக்கோம், நீ சொன்ன வார்த்தை எல்லாமே நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சின்ன தம்பிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த அதிர்ச்சியோடு எதுவுமே பேசாமல் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பயங்கர யோசனை, சின்னம்மாவா, அப்போது நம்ம கூட படித்த அம்முவா சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சிட்டே இருக்காங்க. சரி, நம்ம சின்னம்மாவை எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மிகப்பெரிய பாவம், நம்ம அபிராமி அம்மாவுக்கு கண்டிப்பாக நம்ம துரோகம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பி அவங்க ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அபிராமி வராங்க. சின்ன தம்பி நம்ம வெளியில் போயிட்டு வரணும், கார் எடுவா அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சின்ன தம்பி பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அபிராமி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி எங்கே போகிற, நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் இந்த வீட்டை விட்டே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சின்ன தம்பி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து சின்னம்மா, அது வந்துமா எனக்கு என் அம்மா கூடவே இருக்கணும்னு தோணுது, அதனால தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி எவ்வளவோ சொல்லியுமே இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து நான் போயே ஆகணும்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் ஹாலுக்கு வராங்க நம்ம சின்ன தம்பி. இப்போது நம்ம அபிராமி பின்னாடியே வராங்க. துளசி வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க ஹாலுக்கு. இப்போது சூடாமணி இருந்துட்டு, அத்தை அதான் அந்த சின்ன தம்பி வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறான்ல, நீங்கள் எதுக்காக தடுக்கிறீங்க, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சூடாமணி நீ சும்மா இரு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சின்ன தம்பி என்னுடைய மக மாதிரி, அவனை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது துளசி புரிஞ்சுக்கிறாங்க, சின்ன தம்பி எதுக்காக போகிறாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே எங்கள் அபிராமி இருந்துட்டு, என்ன துளசி என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, சின்ன தம்பி ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு துளசிக்கிட்ட, சின்னம்மா ப்ளீஸ் சின்னம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறது தான் சரி, இல்லை சின்ன தம்பி நீ இங்கே தான் இருக்கணும், நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் துளசிக்கிட்ட நம்ம அபிராமி, என்ன துளசி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம துளசி சொல்கிறாங்க, அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாமா அத்தை அப்படின்னு சொல்லவும், சொல்லு துளசி, அப்போ சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம துளசி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி வந்து சின்ன வயசில் லவ் பண்ண பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திக்கி திணறி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா நான் இந்த வீட்டில் இருந்தால் அது சரிப்பட்டு வராது, துளசி அம்மாவை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன், அப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கு நான் பண்ணவே மாட்டேன், இந்த வீட்டில் இருக்கிறதுமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி சொல்லவும், துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சின்ன தம்பி நீங்கள் எதுக்காக போகணும், சின்ன வயசில் நடந்ததை அதை அப்படியே மறந்துடுங்க, எதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, இல்லை நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. உடனே அபிராமி இருந்துட்டு, நில்லு சின்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அபிராமி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.